ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, எந்த சொல்லை உச்சரித்தால் கல்லும் கனியுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் கற்றாழையும் தீப்பிடிக்குமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் புயல் வீசுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் பூகம்ப அதிர்வு ஏற்படுமோ, அந்த சொல்லாம் உடன்பரப்பே என்ற சொல்லுக்குரிய கலைஞரின் உடன்பரப்புகளே வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேவிக்குப்பம் ஒன்றியத்தில் காளியம்மன்பட்டி கொண்டசமுத்திரத்தில் இளைஞரணியின் சார்பில் நடக்கிற நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், நினைத்ததை முடிக்கிறவன் எம்ஜிஆர் மட்டுமல்ல, எங்கள் தம்பி உதயநிதியும் அந்த வரிசைதான் என்று நாடு நம்புகிற என்னுடைய உள்ளங்கவர்ந்த கள்வன் ஆரியூர் தம்பி உதயநிதிக்கு நான் கொண்டசமுத்திரத்திலிருந்தே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞரணி நடத்துகிற நிகழ்ச்சிக்கு கழகத்தின் தாய் அமைப்பாக இருப்பவர்கள் எல்லாம் மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்துகிற காட்சியை நான் கொண்டசமுத்திரத்தில் இன்றைக்கு பார்த்து பரவசப்படுகிறேன். அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுகிற ஒரு ஆரோக்கியமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மரண மேடையில் நிற்கிறார் லிபியாவின் விடுதலை வீரன், மரண மேடையிலே நிற்கிறார். மரண மேடையில் அவன் நிற்கிற பொழுது அவனுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் கயிறு கொண்டு வருகிறார்கள். மரண தண்டனை நிறைவேற்றுகிற நேரத்தில் அந்த லிபியாவின் விடுதலை வீரன் அவனிடத்தில் கேட்டார்கள், வாட்ஸ் யுவர் லாஸ்ட் டிசைர், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், நான் ஓதிக்கொண்டிருக்கிற எங்களுடைய மறை திருக்குர்ஆனை எனக்கு ஓதுவதற்கு தாருங்கள் என்று கேட்டார். ஓதுவதற்கு அந்த திருக்குர்ஆன் அவன் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட பொழுது 70 வயதானவன் அந்த விடுதலை வீரர், எனக்கு கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, என் கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்டார். அப்பொழுது கண்ணாடியை எடுத்துக்கொண்டு மரண மேடை நோக்கி அவருடைய பேரன் ஓடி வருகிறார். அவரை பார்த்தவுடன் மரண மேடையில் நின்று கொண்டு அந்த விடுதலை வீரர் சொன்னார், we will never surrender, we will either win or die, we have the next generation to fight, the next generation to fight என்றவன் சொன்னான். நாங்கள் சரணடைய மாட்டோம், நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், நான் நடத்துகிற போரை எனக்கு அடுத்து வருகிற தலைமுறை நடத்தும் என்று கண்ணாடியை தூக்கி கொண்டு வந்த இளைஞனை பார்த்தவன் மேடையில் முழங்கினான். அந்த காட்சியை இன்றைக்கு நான் கொண்டசமுத்திரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரை நடத்துகிற கூட்டங்களில் நான் பார்க்கிறேன். நான் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடக்க இருக்கிறோம். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை ஊனப்படுத்த வேண்டும் என்று அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற மிலேச்சர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டுகிறார்கள். இதுவரைக்கும் மறைமுகமாக இயங்கியவர்கள் இன்றைக்கு நேரடியாகவே தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உரிமைக்காக நாம் குரல் கொடுத்தால் நம்முடைய குரல் விலையை நெரித்தது என்பதை தாண்டி இன்றைக்கு நம்முடைய பயணத்தை முடக்குவதற்கு நம்முடைய பாதையிலே முள்ளை வீசுகிறார்.
The house, அதனுடைய பெயரே நாடாளுமன்றம் அல்ல. It is not parliament. பாராளுமன்றத்திற்கு பெயரே ஹவுஸ். அது ஜனநாயகத்தின் வீடு. அங்கே ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீ மும்மொழியை ஏற்றுக்கொண்டால்தான், இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் தர வேண்டிய 2252 கோடியை விடுவிக்க முடியும் என்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மிகுந்த ஆணவத்தின் உச்சியில் நின்று கொக்கரிக்கிறார். அவர் அப்போது சொல்லுகிறார், அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக், நாகரிகம் இல்லாதவர்கள் தமிழர்கள், ஜனநாயக பண்பில்லாதவர்கள் தமிழர்கள் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் சந்து முறையில் நின்றல்ல, சாவடியில் நின்றல்ல, சந்தை திடலில் நின்று கொண்டல்ல, நாடாளுமன்றத்தில் நின்று பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் யாருங்க பேசிட்டே இருக்காங்க? தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய கண்டனத்தை, கவலையை தெரிவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்பிற்கினிய சகோதரி, உப்பு காற்று வீசுகிற தூத்துக்குடி மண்ணில் 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்ட கனிமொழி, எனக்கு ரொம்ப வலிக்கிறது, உங்கள் பேச்சங்களை காயப்படுத்துகிறது, இதை திரும்ப பெற வேண்டும் என்று கனிமொழி கொஞ்சம் கடுமையான மொழியில் சொன்னதற்கு பிறகு ஆணவத்தின் உச்சியில் நின்ற அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பேச்சை திரும்ப பெற்றுக் கொண்டார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய உரிமை குரலை உரத்து எழுப்புவதில் எந்த சமரசத்திற்கும் நாங்கள் இன்றைக்கு இடம் தரவில்லை. என் இளைய தலைமுறையை சார்ந்த தம்பிகளுக்கு சொல்வேன், இது ஒரு முக்கியமான காலகட்டம். 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய 2252 கோடி ரூபாய் இன்றைக்கு விடுவிக்கப்படவில்லை. அவன் நியாயமாக நமக்கு தர வேண்டியது. அவன் அப்பன் வீட்டு பணம் அல்ல, அவன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனம் அல்ல, என்னுடைய பணம், நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும். இதுதான் கவர்மெண்ட். இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், டாக்ஸேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் அரசாங்கம். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை டாக்ஸேஷன், வரி போடுவது. அதே வரியை எந்த மக்கள் வரி தந்தார்களோ அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது, டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒன்றிய பெருந்தலைவருடைய கடமை, நகர்மன்ற தலைவருடைய கடமை. அந்த கடமை அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். முழுவையர் காணாதார், முதுகெலும்பு புரிய பாடுபடுவோர், வலியோரின் பகடை கால்கள் வாழ்வின் சுவை காணார், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம் தான் கோட்டையாய், கொடிமரமாய், பாதையாய், பகட்டுகளாய், அமல் நடத்தும் அதிகாரிகளாய், அறிவு பெற அமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்றார்கள். அந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை தமிழகத்திற்கு தர மறுப்பதன் மூலம் தமிழகத்தை இன்றைக்கு அவர்கள் தனிமைப்படுத்துகிறார்கள். இதை நாட்டு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். தாய் அமைப்பு திமுக ஒரு பக்கத்தில் சொன்னாலும் இளைய தலைமுறைக்கு மத்தியில் இதை விழிப்புணர்வை ஊட்டுவதற்கு வீகமகுத்த என் தம்பி உதயநிதி இதுபோன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். நமக்கு மோடியின் மீது ஏதாவது வன்மமா? இல்லை. நமக்கு ஏதாவது வக்கரமா? இல்லை. மோடி நாடாளுமன்றத்தின் 3வது முறையாக முடிசூட்டப்பட்டிருக்கிறார் என்கிற ஆத்திரமா? இல்லை. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அதற்குரிய கடமையை செய்யவில்லை என்கிற கவலையை
பகிர்ந்து கொள்கிறோம், எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலர் நந்தகுமார் சொன்னார், நாம் ₹1 கொடுக்கிறோம், நமக்கு அவர்கள் அதை திருப்பி தர வேண்டும். ஒன்றிய அரசுக்கு தேவை இருக்கிறது, ராணுவத்திற்கு செலவழிக்க வேண்டியது இருக்கிறது, இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு நிறைய செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, நாட்டினுடைய கட்டமைப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒன்றிய அரசு நிதியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் நாம் கொடுக்கிற வரிப்பணத்தில் அவர்களுக்கு தேவைக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை நமக்கு பகிர்ந்துட்டு தர வேண்டும். ₹1 கொடுத்தால் குறைந்தது நமக்கு ஒரு 40 பைசாவாவது திரும்ப வர வேண்டும். தரவில்லை. ₹1 நாம் கொடுத்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தருவது வெறும் 29 காசு. தமிழ்நாட்டுக்கு 29 காசு, உத்தரப்பிரதேசத்திற்கு ₹2.75. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிற பீகாருக்கு ₹7. ₹1 கொடுத்தால் பீகாருக்கு ₹7, உத்தரப்பிரதேசத்திற்கு ₹2.75. எங்கள் தாயகமாம் தமிழ்நாட்டிற்கு வெறும் 29 காசு திரும்ப தருகிறார்கள். இதை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நம்மை பார்த்தால் ஒரு நடுக்கம் வருகிறது, வரும். ஏனென்றால் நீங்கள் கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க துடிக்கிறீர்கள், நீங்கள் கோல்வால்கரின் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறீர்கள். அகண்ட பாரதம் என்கிற பெயரால் என்னுடைய இந்த நாட்டை ஒரு இந்துத்துவ சிமிழுக்குள்ளே கொண்டு அடைப்பதற்கு நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீர்கள். நாங்கள் எல்லோருக்கும் எல்லாம், அவரவருடைய சமயத்தை பின்பற்ற, அவரவருடைய கடவுள் நம்பிக்கைக்கு ஊனம் ஏற்படாமல் இருக்க, அவரவர்கள் இந்த நாட்டில் இயல்பாகவும் சுதந்திரமாகவும் இயங்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் தடையாக இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். விடையாக இருக்க வேண்டியவர்கள் தடையாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் வினாவாக வெடித்து சிதறுகிறோம். உனக்கு இதில் என்ன மகிழ்ச்சி? தமிழர்களை வஞ்சிப்பதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகுது? நான் காட்பாடியில் காலை 8 மணிக்கு வந்து இறங்கினேன். என்னுடைய மகள் வீட்டுக்கு போவதற்கு நான் ஒரு ஆட்டோவிடத்தில் பேரம் பேசாமல் ஏறி உட்கார்ந்து விட்டேன். நான் புறப்பட்டு போகிற பொழுது எல்லா செய்தித்தாளும் கிடைக்கிற ஒரு கடையில் நிப்பாட்டுங்கள் என்றேன். அவர் நிறுத்தினார். எல்லா செய்தித்தாளும் வாங்கினேன். வாங்கிவிட்டு என்னுடைய மகள் வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு எவ்வளவு வாடகை என்று கேட்டேன். ₹500 என்றார். ஏற்கனவே என்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ₹200 கொடுத்து தான் செய்தித்தாள் வாங்கினேன். அதற்கு ₹121 ஆனது. வேறு 2 ₹500 நோட்டு வைத்திருந்தேன். அதை எடுத்து கொடுப்பதற்கு நான் பாக்கெட்டுக்குள்ளே கையை போட்டு எடுக்க போனால் அந்த 2 ₹500 நோட்டை காணவில்லை. என்ன காலையிலேயே அபசகுணமாக இருக்கிறது. ஆட்டோக்காரரிடத்தில் சொன்னேன், எந்த கடையில் பேப்பர் வாங்கினேனோ அந்த கடைக்கு ஆட்டோவை திருப்பி செலுத்துங்கள் என்று. என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இல்ல, ரூபாய் எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த ₹1000 கீழே விழுந்துட்டு நினைக்கிறேன், கீழே தான் கிடக்கும், எடுத்துடலாம் வாங்க போகும்னு சொல்லிட்டு வந்து அந்த கடைக்கு முன்னால் வந்து நின்று நான் அந்த ரூபாயை தேடுகிறேன். கடைக்காரர் என்னை அடையாளம் கண்டு கொண்டு, நீங்க தானே பேப்பர் வாங்கிட்டு போனீங்க, இப்ப என்ன வந்து தேடுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்ன பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு ரூபாய் எடுத்து தருகிற பொழுது என்னுடைய பாக்கெட்டில் இருந்து ₹1000 காணல, இங்க விழுந்திருக்கும்னு நினைச்சு தேட வந்தேன்னு. நீங்க வந்துட்டு போன பிறகு யாரும் என் கடைக்கு வரல,
என்றாலும் பாருங்கள், உங்க திருப்திக்காக பாருங்கள் என்றால் ரோட்டை காணல. அப்பொழுது இந்த கடையின் மூலையில் ஒரு கழுதை அசை போட்டுக் கொண்டு நிற்கிறது. அந்த கழுதையினுடைய வாயின் கடை வாயிலில் அந்த 500 ரூபாய் நோட்டு எனக்கு தெரிகிறது. கழுதை அதை நின்று கொண்டிருக்கிறது. நான் கழுதை இடத்தில் கேட்டேன், இந்த 500 ரூபாய் நோட்டை தின்பதால் உனக்கு என்ன லாபம் என்று கேட்டேன். அந்த கழுதை இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. டெல்லியில் இருக்கிற கழுதைகள் நம்முடைய கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லல. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? என் கேள்வி நியாயமான கேள்வி. இந்தியாவில் 12 துறைகள், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சமூக நலம் உள்ளிட்ட 12 துறைகளில் தமிழ்நாடு இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது என்று நீங்களே பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நாங்கள் கேட்பதை நீங்கள் தர வேண்டாமா? நாங்கள் இந்தியாவில் 2வது மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம். குஜராத் வளர்ந்ததற்கு நான் ஆச்சரியப்படவில்லை. குஜராத்தில் இருப்பவர்கள் டைமண்ட் மாபியாக்கள். டைமண்ட் மாபியாக்களின் பூமி குஜராத். பார்ப்பன பனியா கும்பலின் ஆதிக்கத்தில் இருக்கிற பூமி குஜராத். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? நான் வாங்குகிற அரிசிக்கும் பருப்புக்கும் நான் 18% வரி கொடுக்க வேண்டும். ஆனால் வைரம், டைமண்டுக்கு வரி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.5%. அரிசிக்கு பருப்புக்கு 18%, டைமண்டுக்கு வரி 1.5%. அதனாலதான் அவன் முதல் மாந்தலாம். நாங்க ஏழை மக்கள், வானம் பார்த்த பூமி, பருவமழை ஒழுங்காக பொழிவதில்லை. இயற்கை சீற்றம் ஆண்டுக்காண்டு அடர்த்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பருவநிலை மாற்றத்தில், என்னுடைய தட்பவெப்பத்தில் ஒரு தலைகீழ் மாற்றம் நான் கண்கூடாகவே பார்க்கிறேன். இங்க நாங்க 2வது இடத்துல இருக்கோம். இதை தாங்க அப்படின்னு கேட்டா தரமாட்டேன், இந்தி படி அப்படிங்கிறான். இந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு மொழியும் அல்லது, பவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மொழி அது. அதுல படிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னுடைய நண்பன் குடியாற்றம் என்றால் என் நெஞ்சில் குடியேறி விடுகிற என் நண்பன் இமயவரம்பனுடைய தோட்டத்தில் யாருடா வேலை பார்க்கிறாங்கன்னு கேட்டேன். எல்லாம் யோகி ஆதித்யநாத்துக்கு ஆளுதாங்கிறான். நீ அவன்கிட்ட எப்படி பேசுறேன்னு கேட்டேன். பேச வேண்டிய தேவையே இல்லை. அப்படின்னாலும் அவன் சொல்லுகிற இந்தி எனக்கு புரியுது, நான் அவனுக்கு பதில் சொல்லிடுறேங்கிறான் இமயவரம்பன். அது ஒன்றும் பெரிய கடினம் இல்லை. இங்க இருக்கிறவன், குடியாத்தத்தில் இருக்கிறவன் சூரத்துக்கு போகிறான். ஆயிரக்கணக்கான சேலைகளை குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கடை விரிக்கிறான். சூரத்தில் சேலை வாங்க இந்தி பயன்படாதா? பயன்படும். வாங்காமலா இருக்கிறான், விற்காமலா இருக்கிறான், நடக்கத்தான் செய்கிறது. நான் ரயிலில் பயணம் செய்கிறேன். தேநீர் விற்கிறவன், IRCTC தேநீர் விற்கிறவன், என்னுடைய ஏசி கோச்சில் படுக்கை விரிக்கிறவன் இந்தி தான் பேசலாம். எனக்கு பயன்படாமலாம் இருக்கிறான், பயன்படுகிறது. அகிலத்தை அளந்த ஆங்கில மொழிக்கே 3 வார்த்தை இருந்தா இந்தியே ஆங்கிலத்தையே கரைச்சி குடிச்சிடலாம். ஒரு 3 வார்த்தைகள் தான் ஆங்கிலம் உலக மொழியாக உயர்ந்தது. சாரி, எஸ்கியூஸ் மீ, தேங்க்ஸ், இந்த 3 வார்த்தைகள் போதும் உலகம் பூரா போறதுக்கு. இவன் இந்தி படிங்கிறான். இந்தி படிச்சா என்ன கிடைக்கும் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நம்முடைய பாமரர்களுக்கும் புரியல, இந்த பையன் ஏன் இந்தி எதிர்த்துட்டே இருக்கானு கேட்கிறான். நாஞ்சில் சம்பத்தை கேட்கிறேன், 3வது மொழி என்று ஒரு மொழியை படித்தால் தான் தமிழர்கள் தலைக்க முடியும், பிழைக்க முடியும் என்று எதற்காவது ஆதாரம் இருக்கிறதா? இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. CBSE பள்ளிகளில், மெட்ரிக் பள்ளிகளில் வசதி உள்ளவருடைய பிள்ளைகள் இந்தி கற்கிறார்கள். நாங்கள் அதற்கு இடையூறாக இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு இசை ஞானி இளையராஜா மதுரை மாவட்டத்தின் மடியில் பண்ணைப்புறத்தில் பிறந்தவர்.
தமிழ்நாட்டில் தேநீர் கடையில் இந்தி பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த காலம் ஒன்றிருந்தது. திரையரங்குகளில் இந்தி பாட்டு ஒலித்த காலம் இருந்தது. இளையராஜா என்கிற பண்ணைப்புறத்தை சார்ந்தவன் பாவலர் வரதராஜன் தம்பி அன்னக்கிளி என்கிற படத்திற்கு இசையமைத்தான். மச்சானை பார்த்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே என்று கேட்டான். இந்தி இருந்த இடத்தில் தமிழ் வந்து உட்கார்ந்து கொண்டது. இன்னைக்கு சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் லண்டனில் என் பெருமைக்குரியவர்களே ஒரே நேரத்தில் 180 இசைக்கருவிகள், மியூசிக் ஆர்னமெண்ட்ஸ் 180 இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசைக்கிற பொழுது அந்த 180 இசைக்கருவிகளினுடைய ஒலியும் 180 வடிவத்தில் நம் காதுகளுக்கு கேட்கும். அதற்கு பெயர்தான் சிம்பொனி. இந்த சிம்பொனி இசை அமைப்பதற்கு உலகத்தில் இன்றைக்கு அத்தாரிட்டி எங்கள் தமிழன் இளையராஜான்னு நிரூபிச்சிருக்கான்னா, இளையராஜா மும்மொழி திட்டத்தில் படித்தவனா? தகப்பன் இறந்து போனான். தாய் தன்னுடைய கழுத்தில் கிடந்த கரிசி மணி மாலை விற்று இசை ஆர்வம் அவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து அவனுக்கு ஒரு ஹார்மோனிய பெட்டி வாங்கி கொடுத்தார். அவன் இசை அமைத்தான், திரையுலகில் நுழைந்தான். எனக்கு தெரிந்து ஆசியா கண்டத்தில் ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவன் என் தம்பி ஏ.ஆர். ரகுமான். மும்மொழி திட்டத்தில் கல்வி கற்றவனா? ஒரு படகோட்டியின் மகனாக ராமேஸ்வரம் அலைமேவும் கடலோரம் பிறந்து கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் வீடுகள் தோறும் செய்தித்தாள் போட்டு அதிலே கிடைக்கிற கால் காசை வைத்து கால் வயிற்றை நிரப்பி உயர்கல்விக்கு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜுக்கு போகிற பொழுது திருமணம் செய்து கொடுத்த தமக்கையினுடைய கை வளையல்களை வாங்கி விற்று உயர்கல்வி கற்று இந்தியாவினுடைய அறிவியல் ஆலோசகராக, இஸ்ரோவின் இயக்குநராக, இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக, ஏன் ராஜஸ்தான் பாலைவனத்தில் பொக்கரானில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிறுவி இந்தியா வல்லரசு என்று வையகத்துக்கு சொன்னவன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அல்ல, எங்கள் தமிழன் அப்துல் கலாம். மும்மொழியில் கல்வி கற்றவனா? சொல். விண்வெளியில் விந்தைகள் புரிந்தவன் எங்கள் நாஞ்சில் நாட்டை சார்ந்த சிவன் பிள்ளை. விண்வெளியில் விந்தைகள் புரிந்தவன். திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்ற மயில்சாமி அண்ணாதுரை. விண்வெளியில் அதிசயங்களை ஆச்சரியப்படுத்தியவன் வீரன், விழுப்புரத்தை சார்ந்த வீரன் முத்துவேல். இன்றைக்கு விண்வெளியில் இஸ்ரோவை இயக்கிக் கொண்டிருப்பவன் எங்கள் நாஞ்சில் நாட்டு தமிழன் நாராயணன். மும்மொழி பாடத்தில் கற்றவர்களா? பதில் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், மெட்ரிக் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில இந்தி சரியோ தவறோ கற்றவர்கள் இப்படி யாராவது ஒரு சாதனை சிகரத்தில் ஏறி நின்றிருக்கிறானா? இல்லை. உனக்கு ஏன் இப்ப இந்த வன்மம்? ஒரு மணி கற்றாலே போதும் என்று கருதுகிறவன் நாஞ்சில் சம்பத். தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிற குவைத், தண்ணீரில் மிதக்கிற வெனிஸ், வெறும் மீனை நம்பி காலம் தள்ளுகிற நார்வே, வெறும் மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க், வெறும் நிலப்பரப்பை நம்பி இருக்கிற ஆஸ்திரேலியா, வெறும் மனித உழைப்பை நம்பி இருக்கிற ஜப்பான், அறிவியலை நம்பி இருக்கிற அமெரிக்கா, கூட்டுப்பண்ணையை நம்பி இருக்கின்ற ஒரு சோவியத் ரஷ்யா. இந்த நாடுகளெல்லாம் அவர்கள் தாய்மொழியில் மட்டும்தான் கற்றார்கள். இன்றைக்கு உலக அரங்கில் அவர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள்.
ஜப்பான். அங்கே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சென்றால் ஜப்பான் நாட்டின் அதிபர் அவரிடத்தில் ஜப்பான் மொழியில் தான் பேசுவார். நரேந்திர மோடிக்கு ஜப்பான் தெரியாது. அவன் பேசுற இங்கிலீஷே பட்லர் இங்கிலீஷ். அவனுக்கு ஜப்பான் தெரியாது. மொழிபெயர்க்க வேண்டும். மொழிபெயர்ப்பாளரை இவரே கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் போனான். எதுக்கு நாம் படிக்கணும்? அதையே பிரச்சனை ஆக்குறாங்க. அதையே இந்த அரசாங்கத்திற்கு குடைச்சல் கொடுப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் இந்தி பேசுகிறவர்களை அல்ல, இந்தி மொழியை அல்ல. இந்தி எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of domination. Hindi is a symbol of religion. Hindi is a symbol of Manudharma. Hindi is a symbol of North. Hindi is a symbol of Delhi. Hindi is a symbol of disintegration. Hindi is a symbol of discrimination. இந்தி ஆதிக்கத்தின் சின்னம், மதத்தின் சின்னம், டெல்லியின் சின்னம், வடக்கின் சின்னம், பிரிவினையின் சின்னம், அநீதியின் சின்னம். அதனால் எதிர்க்கிறோம். 2252 கோடி ரூபாய்க்காக எங்கள் 5000 ஆண்டு கால எங்களுடைய வரலாற்றை உன்னிடத்தில் அடகு வைப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் தயார் இல்லை. இன்னைக்கு நேற்றுக்கு எதுக்கல. 1938 சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பெரிய அறிஞன். எடப்பாடி மாதிரி ஆள் இல்ல. இவன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றதுக்கே திணறான். ஆல்பர்ட் கடைசியில் ஆம்லேட் முடிச்சுட்டான். இவன மாதிரி தற்குறி இல்ல, தவக்கலை இல்ல. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர்ற மணிநலம் அருளினன் எவனவன், நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்தை நாடெல்லாம் பேசியவன். இந்தியாவின் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்தை தமிழர்கள் கற்றார்கள் என்றால் கம்பனுடைய காவியத்தை படித்தல்ல. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு வியாசர் இருந்து ராமாயணம் அவர் எழுதியதை படித்துதான் தமிழர்களுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் தெரியும். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், கல்கத்தா கவர்னர், கல்கத்தாவில் கவர்னராக இருக்கும் பொழுது அவருக்கு தங்கத்தாலான கைத்தடியை கொடுத்தார். தங்கத்தாலான கைத்தடி. அந்த கவர்னர் பதவியை விட்டு வருகிற பொழுது அந்த தங்கத்தாலான கைத்தடியை கல்கத்தா கவர்னர் மாளிகையில் வைத்துவிட்டு வீசிய கையோடு வெறுங்கையோடு வந்தவன். ஆர்.என். ரவி நிகழ்ச்சிக்கு வந்தா சம்சாயை கூட எடுத்துட்டு போறான். அவன் தங்கத்தாலான கைத்தடியே வச்சுட்டு இருந்தான். அந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 125 பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்தார். 125 பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்ததை போது தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததை போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல் துடித்தார் அண்ணா, வெடித்தார் தந்தை பெரியார். மொழிப்போர் தொடங்கிற்று. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் துணை நின்றவர்கள் திமுகவும் தீகாவும் அல்ல. தமிழ் இலக்கியத்தில் திறனாய்வு கலைக்கு அகரம் எழுதிய நாவலர் சோமசுந்தர பாரதியார், தனித்தமிழ் இயக்கம் என்ற மறைமலையடிகள், ஈழத்தடிகள், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் போன்றவர்கள் அண்ணாவின் பெரியாரும் நடத்தி இந்திய எதிர்ப்பு இயக்கத்திற்கு துணை நின்றார்கள், தோல் தந்தார்கள். 1938 சென்னை சிறைச்சாலைக்குள் தாளமுத்து நடராஜன் மறைந்தான். தாளமுத்து மறைந்தான், நடராஜன் மறைந்தான், தாளமுத்து மறைந்தான். 1965 இரண்டாவது மொழிப்போரில் கீழப்பழுவூரில் அறிஞர் அண்ணாவின் சிலையை வாரி அரவணைத்துக் கொண்டு அம்பாளுக்கு கங்காஜலம் செய்வதை போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை தூக்கிவிட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து முத்து பற்கள் வெடித்து சிதற மோகன முடி கருகி சிறுல
வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க நிற்க சக்தி கற்று நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் என் பெருமைக்குரியவர்களே, என் இளைய தம்பிகளே, ஆதிக்க இந்தி வீழ்க, அன்னை தமிழ் வாழ்க என்று மூறி முழங்கி முடிந்து போனான் கீழப்படுவோர் சின்னசாமி. ராலிமலையிலே சண்முகம், ஐயம்பாளையத்திலே ஆசிரியர் வீரப்பன், கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம், கோவையிலே ஆரோக்கியசாமி, உடையார் பாளையத்திலே மரத்திலே உயிரற்ற உடலோடு வேலாயுதம், நெல்லிக்குப்பத்திலே மஜீத், சத்தியமங்கலத்திலே முத்து, கீரனூரிலே முத்து, மயிலாடுதுறை என்கிற மாயவரத்தில் எங்கள் சாரங்கபாணி நஞ்சறிந்து சித்தம். மண்ணெல்லாம் வீரம் பேசும், மலரெல்லாம் தமிழாய் நாரும், பெண்ணெல்லாம் புரியாய் சீரும் சிவகங்கை சீமையில் பிறந்து சிதம்பரத்திற்கு கலை தேட வந்த பொழுது மாணவனாக இருந்த தம்பி ராஜேந்திரன் இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் இந்திக்கு எதிராக முழக்கம் எழுப்பிக் கொண்டு போன பொழுது காக்கி சட்டை அணிந்த ஒரு கனதரமா இதயத்தை கீழே இறக்கி வைத்து துப்பாக்கி எடுத்து என் தம்பியின் மீது குறிவைத்த பொழுது சுடு சுடு ஆசை தீர சுடு என்று முழங்கி என் பெருமைக்குரியவர்களை துப்பாக்கி குண்டை மார்பில் ஏந்தி மரித்தான் மாணவன் ராஜேந்திரன். என் இளைய தலைமுறை சார்ந்த வாலிப தம்பிகளே, துறையூரில் இருந்து திருச்சிக்கு அந்த பக்கம் சென்னை வரைக்கும் கால்களால் அளந்தான் கலைஞரின் ஆதர்சம் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. 93 பொதுக்கூட்டங்கள் பேசினார். வரும் வழியெல்லாம் இளைஞர் துடிக்கின்றார், தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபறார், இங்கு விளையாட வேண்டாமை ஆள வந்தார், வாழ்வின் கலை நீங்க குவாய் கருங்குயிலே, இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி, பாலோடு நேர்தமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு நேர்ந்து அறிந்திருந்தும் ஆள வந்தார் நிலோடு பேசிவிடுவரே, அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூடவாய் கருங்குயிலே என்று ரத்தம் கக்கி கக்கி பேசினான் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி. நான் சம்பத் கேட்கிறேன், இந்த போர் இன்ப தமிழகத்தை தவிர உலகத்தில் எந்த இடத்திலும் நடந்ததில்லை. மதத்திற்காக மரித்தவர்கள் உண்டு. வியட்நாமில் பௌத்த பிட்சுக்கள் இறந்திருக்கிறார். ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக இறந்தவர்கள் உண்டு. ஆனால் மொழிக்காக இறந்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். பரமேந்திர பிரதானுக்கு சொல்வேன், உன்னை தூண்டிவிடுகிறவனுக்கும் சொல்வேன், இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. நிர்மலா சீதாராமன் உலக அழகி போட்டியில் ஆண்டுதோறும் பரிசு பெறுகிறது, தங்கப்பதக்கம் வாங்குகிறது. அழகுன்னா அவ்வளவு அழகு. அது நாடாளுமன்றத்தில் சொல்லுது நிர்மலா சீதாராமன். உங்களுக்கு உணர்ச்சி ஆகும். ஜெயலலிதா சட்டமன்றத்தில் மானபங்கப்படுத்தப்பட்டார்களே, அப்பொழுது உங்களுக்கு உணர்ச்சி எங்க போயிட்டு கேட்குது. ஜெயலலிதா மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது இவள் ஏதோ விளக்கு ஏந்தி பிடித்தவள் மாதிரி பட்டப்பகல்ல 12 மணிக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். 1000 பிறை கண்ட கலைஞர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வருகிற பொழுது வன்மமோ பகையோ இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் அதனுடைய இருப்பை உறுதி செய்யவோ ஜெயலலிதா நடத்திய நாடகம் அது. கலைஞர் கையில் இருந்து நிதிநிலை அறிக்கையை வாங்கி கிழித்து எறிந்தார்கள். அவங்க துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஆனா அந்த வன்மத்தை பாராட்ட முடியாது. கலைஞருடைய கண்களில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்தது. இது ஒரு துன்பியல் சம்பவம் தான், இது ஒரு டிராபிக். ஆனால் அதை கலைஞரும் மறந்தார், கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினும் மறந்தார், ஏன் ஜெயலலிதாவே மறந்தார். நிர்மலா இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார் என்றால் அவை எதிர்பார்க்கிறார்னு தெரியல எனக்கு.
அதே அம்மா பாராளுமன்றத்துல சொல்றாங்க, பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு தமிழ சொன்னாருன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பெரியாருக்கு மேலதான் வந்தோம். தொண்டரணி தலைவர் என்னை சந்திக்க வந்த பொழுது பெரியாரை பற்றி ஒரு புத்தகத்தை எனக்கு கொண்டு தந்தார். பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லல. காட்டுமிராண்டி காலத்திற்கு மொழி போய்விடக்கூடாது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. நாஞ்சில் சம்பத்து இலிட்டரேட் ஆயிட்ட. எனக்கு இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்தை எனக்கு பயன்படுத்த தெரியல. எனக்கு வரிசையாக வாட்ஸ்அப்ல தகவல் வருது, ஒவ்வொன்றையும் பார்க்க முடியல. எனக்கு வர்ற மெசேஜ வரிசையா எடுக்க தெரியல. எனக்கு செல்போன் என்கிட்ட அனுமதி இல்லாமலே அது திடீர்னு ஆஃப் ஆயிடுது. அது ஆன் பண்ண எனக்கு தெரியல. நான் என் மகன் கொடுக்கிறேன். என் மகன் டாக்டர். அவன் வாங்கி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி அதுல இந்த 980 போட்டோவை டெலிட் பண்ணி ஒழுங்கா வச்சு பாதுகாத்துக்கிடுங்க அவன் என்ன சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துட்டு என் மனைவிட்ட சொல்றான், நாஞ்சில் சம்பத்தான் புடிங்கியான், இவரை தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆனா ஒரு மயிரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இன்னைக்கு இருக்கிற தமிழ் தொழில்நுட்ப உலகத்திற்கு ஏற்றவாறு என்னுடைய மொழி மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். அவர்தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். நீட்டல் 3 சுழி நா போட்டு அந்த மெச்சுழியை கீழே இறக்கி மேலே ஏற்றிய இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நான் எழுதுவதற்கு ஒரு குறியீடை அடுத்து சேர்த்தால் நான் ஆயிடுது. அப்படிதான் டாயும் ஆயிடுது. டா அப்படிதான் ஆயிடுது. என்னுடைய மொழி இயல்பான மொழி. என் மொழியில ஹா கிடையாது, என் மொழியில சா கிடையாது. சா என்கிற எழுத்து என் மொழியில இல்ல, ஹா கிடையாது. ஆனா ஹா என்கிற சவுண்ட் இருக்கா? இருக்கு. சா என்கிற சவுண்ட் இருக்கா? இருக்கு. என் பேரு சம்பத்து. நான் எழுதும் பொழுது சா இம் பா இம் சம்பத்துன்னு எழுதுறேன்னா, ஆனால் என்னை சொல்லுகிற பொழுது ஒன்றிய பெருந்தலைவர் சம்பத்துன்னு தான் சொல்றார். அவர் சம்பத்துன்னு சொல்றது இல்லை. கா ஹா இல்ல, கா கா இம் அப்படின்னா என்ன சொல்லணும்? காக்கம்னு சொல்லணும். இல்ல, கா கா இம் என்று எழுதினாலே தமிழ் படிக்க போகிற என் பிள்ளை கூட காகம் என்று சொல்லிவிடுகிறான் என்றால் வரி வடிவம் லிபி வடிவம் அமையாமலே இயல்பாக இருக்கிற ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மட்டும். இதைத்தான் பெரியார் சொன்னார். இது நிர்மலாவுக்கு தெரியல. இதை பிரச்சனையாக்கலான்னு பார்த்தாங்க. எங்க அண்ணன் ஸ்டாலின் விழித்துக் கொண்டார்.